கர்த்தர் ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடும் என்ன இடைப்பட போகிறார், எதை குறித்து நம்மோட திட்டமும் தெளிவுமாய் பேசப் போகிறார் என்று ஒரு விஷயாய் நாம் தலைகளை தாழ்த்தி தெய்வ பாதத்தில் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறவர்களா, என் ஆவியானவரின் வார்த்தை எனக்குள்ள வெளிப்படும்படியாக, சத்தியம் வெளிப்படும்படியாக, அந்த வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படும்படியாக ஒரு விஷயம் நம்மை தாழ்த்தி நாம் ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. இது சிந்திக்கும் காலம், நாம் செயல்படுகின்ற நேரம். இனி மௌனமாயிராதே என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தை வெளிப்பட்டது. நாம் மௌனமாய் இருக்க வேண்டாம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நீயும் நானும் வாயை விரிவாய் திறக்காவிட்டால் இந்த கல்கள் மூலமாய் கல்கள் பேசும் என்று ஆவியானவர் சொன்னார். கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டால் என்று இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த நாட்களிலே சொன்னார். இனிமேலும் நாம் சும்மா மௌனமாய் இராதபடிக்கு கர்த்தருடைய பலன் நமக்குள்ள வந்து இறங்கும்படியாக இந்த 3 நாள் மாநாட்டில நமக்கு கொடுக்கப்பட்டதான தெய்வ வார்த்தைகள் மூலமாய், பாடல்கள் மூலமாய், குரு நாடகங்கள் மூலமாய் நாம் புது பலன் அடைந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது வெளி உலகத்திற்குள்ள நாம் செல்ல போகிறோம். இன்னும் சில மணி நேரங்களில் இந்த கூட்டங்கள் முடிவடைந்து நாம் நம்முடைய ஊர்களுக்கும் வீடுகளுக்கும் நாம் செல்ல போகிறோம். நாம் இனிமேலும் மௌனமாய் இருக்கக்கூடாது. நம்முடைய ஊர்களிலே ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டுமே, நம்முடைய வீடுகளிலே குடும்பங்களிலே ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டுமே, நம் குடும்பத்தின் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, நம் தேசம் சேமத்தில் உண்டப்பட வேண்டுமே, ஒரு செழிப்பு உண்டாக வேண்டுமே, இந்த இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டுமே என்று சொல்லி நம் வாஞ்சையோடு ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கு ஆண்டவர் நமக்குள்ள ஒரு புதிய பலனை கொடுக்கட்டும். அப்பா, நீர் எங்களுக்குள்ள ஒரு புதிய பலனை கொடுங்க ராஜா. நீ ராஜா எங்களுக்குள்ள ஒரு புதிய பலனை கொடுங்க என்று சொல்லி வாய்களை விரிவா திறந்து கேட்போமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு இம்மட்டுமாய் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகள் மூலமாய் இவர்களை நீ போஷிக்க வேண்டுமா நான் செபிக்கிறேன். எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற பிள்ளைகள், என் தேவன் எங்களுக்கு பலனும் கீதமுமாய் இருக்கிறவரை நோக்கி பார்க்கும்படியாய் வந்திருக்கிற இவர்களுக்கு தேவ பலன் உண்டாவதாக. அடியால மூடி மறைத்து உங்க வார்த்தையின் வல்லமை வெளிப்படுவதாக, உங்கள் வேதத்தின் சத்தியங்கள் வெளிப்படுவதாக, உங்கள் நாமம் மாத்திரம் இந்த இடத்துல மகிமை அடைவதாக. இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எடுத்து வாசிப்போம். உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரம் 17, 18 வார்த்தைகள், வசனங்கள். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இரு. உன் தேவனாகிய கர்த்தரை நீ நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? தேவனுடைய வார்த்தையை நாம் மகிமைப்படுத்துகின்றோம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, என் சாமர்த்தியம், என் கை பலன் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்து கொடுத்தது என்று நீ உன்னுடைய இருதயத்தில நீ எண்ணிக்கொண்டு இருக்க வேண்டாம் என்று ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை
கர்த்தர் மோசே எனும் தாசன் மூலமாய், ஊழியக்காரன் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளையாக, ஒரு நிபந்தனையாக, ஒரு எச்சரிப்பின் சத்தமாக கொடுக்கிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உன் தேவனாகிய கர்த்தரை நீ நினைப்பாயாக. எந்த நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், அது பொருள் செல்வாக்கு நிரம்பின நேரத்திலும், இல்ல செல்வாக்கு அழிந்து கொண்டு போன நேரத்திலும் நாம் கர்த்தரை நினைக்க வேண்டும் என்று ஒரு நினைப்புதலின் ஒரு எச்சரிப்பை இங்கு கொடுக்கின்றார். அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு அவர் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம் கரத்துல இருக்கின்ற ஐஸ்வர்யம், அது கொஞ்சம் ஐஸ்வர்யமா இருந்தாலும் சரி, அது அநேக திரளான ஐஸ்வர்யமா இருந்தாலும் சரி, அந்த ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்கிறவர் யார்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நம்மளுடைய பலத்தினால் நாம் அதை சம்பாதித்தோம், நம்மளுடைய சாமர்த்தியத்தினால் நாம் சம்பாதித்தோம், நம்மளுடைய உழைப்பினால் நாம் அதை சம்பாதித்தோம் என்று சொல்லி நாம் நமக்குள்ள ஒரு பெருமையும் அகந்தையும் உண்டாகாதபடிக்கு அவரை நாம் நினைக்கும்படியாக, நம்மை சிருஷ்டித்த அந்த கர்த்தரை நாம் நினைக்கும்படியாக, அந்த கர்த்தர் தான் நமக்குள்ள இந்த ஐஸ்வர்யத்தை கரத்துல கொடுக்கிறதற்கு, சம்பாதித்துக் கொள்ளுவதற்கு நமக்கு ஒரு பலனை கொடுத்திருக்கிறார். அநேக நினைப்பாங்க, ஐயோ எனக்கு ஐஸ்வர்யமே கொடுக்கவில்லையே, நான் தரித்திரத்துல இருக்கின்றேனே, எனக்கு ஒரு ஆஸ்தியும் இல்லையே, அடுத்த வேலைக்கு எனக்கு சாப்பிடுவதற்கு ஒரு கஞ்சி கூட எனக்கு இல்லையே, ஐஸ்வர்யம் எனக்கு இல்லையே, இந்த அம்மா எதற்காக இங்க வந்து ஐஸ்வர்யத்தை பற்றி பேசுகிறார்கள், இது ஐஸ்வர்யவான்களிடத்துல பேச வேண்டிய ஒரு வார்த்தை ஆகின்றே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து சிந்திக்க கூடும். ஐஸ்வர்யம் என்று சொல்லும் பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆஸ்தி மாத்திரம் அல்ல, அந்த சம்பாத்தியம் மாத்திரம் அல்ல, பொருளாதார தேவைகள் மாத்திரம் அல்ல, உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் தாளந்து என்னும் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுத்து வைத்திருக்கின்றார். கிருபை என்னும் ஐஸ்வர்யத்தை உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கின்றார். சகலவிதமான ஐஸ்வர்யங்களினால் உங்களை நிரப்பி இருக்கின்றார். சுகத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்பி இருக்கின்றார். ஆஸ்தி மாத்திரம்தான் ஐஸ்வர்யம் என்பது கிடையாது பிரியமானவர்களே. ஆவிக்குரிய அர்த்தத்துல ஒன்றாய் காணப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளும் ஐஸ்வர்யத்திற்கு காரணமான ஒன்று, பொருளாதார ஒன்று. உங்களுக்கு கர்த்தர் பாராட்டுகிற கிருபைகள், ஈவுகள், அதுவும் ஐஸ்வர்யம் தான். கர்த்தர் உங்களை ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, இம்மட்டுமாய் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் தீர்க்காயுசோடும் வைத்திருப்பதே கர்த்தர் உங்களுக்கு பாராட்டி இருக்கின்ற ஒரு ஐஸ்வர்யமாய் காணப்படுகிறது. உலகத்தில பார்க்கின்றோம், உலக இயல்பில் நாம் பார்க்கின்றோம், அநேக நான் சம்பாதித்து வைத்த ஐஸ்வர்யம், என் பாட்டனும் என் முற்பாட்டனும் சம்பாதித்து வைத்த ஐஸ்வர்யம், இந்த ஆஸ்தியம், இந்த திரளான சொத்தும் எனக்கு இது பெருமையை சேர்க்கிறது என்று சொல்லி அகந்தை உள்ளவர்களாய், பெருமூச்சு உடையவர்களாய், ஒரு பெரிய ஒரு ஆணவத்தோடு உலகத்தில திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தை நான் தியானிக்கும் பொழுது எனக்கு ஒரு சம்பவத்தை குறித்து என்னுடைய அன்பு கணவர் பேப்பரில் இருந்து வாசித்து சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு இந்திய மனிதன், உலகத்திலேயே 5வது பணக்காரன் என்று பெயர் பெற்ற ஒரு இந்திய மனிதன், இந்தியாவில் சாதாரணமாய் ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு கூட வழி இல்லாமல் இருந்த ஒரு மனிதன், தன் தொழிலில வியாபாரத்திலே நஷ்டம் அடைந்து இருந்த மனிதன், கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னுடைய தொழிலை, மற்றவர்களுடைய வியாபாரங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் வாங்கி அதன் மூலமாய் அவர் விருத்தி அடைந்து இப்பொழுது அமெரிக்கா தேசத்துல தலை சிறந்த 2வது ஐஸ்வர்யவானாய் அமெரிக்கா தேசத்துல இருக்கின்ற ஒரு இந்திய மனிதன் உலகத்திலேயே 5வது ஐஸ்வர்யவானாக, பில்லியனராக, கோடீஸ்வரனுக்கும் மேலான ஒரு கோடீஸ்வரன் என்று சொல்லுகிறோமே, அந்த வார்த்தை, அந்த அப்படிப்பட்டதான பில்லியனராக அவர்
வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது நம்ம காலத்துல நடக்கிற ஒரு சம்பவம். பேப்பர்ல, நியூஸ் பேப்பர்ல போட்டு இருந்தது. அவருடைய ஒரே குமாரத்திக்கு 286 கோடி செலவு செய்து ஒரு திருமணத்தை இப்பொழுது இந்த கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக தன் மகளுடைய மூத்த குமாரத்தியின் திருமணத்தை மிகவும் ஆடம்பரமாக நடத்தி இருந்தார். நேற்று நான் இந்த கூட்டத்தை முடித்துவிட்டு மத்தியான நேரத்துல நான் வீட்டிற்கு போயிருக்கும் பொழுது, நான் டெலிவிஷனை பெட்டியை நான் போடும் பொழுது, அங்கு இந்த மனிதனுடைய திருமணத்தை குறித்து விமரிசையாக எப்படியெல்லாம் அவர்கள் செலவு செய்து, அவர்கள் எப்படியெல்லாம் ஆடம்பரமாக செலவுகளை வீணாக செய்து அதற்கு வந்து நிற்கிறது சேரியட், குதிரை வண்டி, 8-12 குதிரைகள் பூட்டப்பட்ட வண்டி. இந்திய தேசத்திலேயே மிகவும் தலை சிறந்த ஒரு ஹோட்டலில், 7 ஸ்டார் ஹோட்டலில் நடக்கின்றது. பொண்ணுக்கு கையில மருதாணி போடுறதுக்கு கூட ஒரு நாள், முழு நாள் அதை ஒரு ஆடம்பரமாய் செலவழிக்கிறார்கள். ஒரு இடம் முழுவதையும் அப்படியே மாளிகையை போல அலங்கரித்து எத்தனையோ கோடி, லட்சங்களை, கோடிக்கணக்கான பணங்களை செலவழித்து அவர்கள் ஆடம்பரமாக செய்கிறார்கள். நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன், இந்த மனிதன் இப்படியாக தன்னுடைய மூத்த குமாரத்தியின் திருமணத்தை எத்தனை ஆடம்பரமாக, எத்தனை ஒரு பிரபல்யமாக, உலகத்திலேயே தேசத்திலேயே மிக சிறந்த நடனக்காரர்கள் வந்து அங்கு நாடகம் ஆடுகிறார்கள். தேசத்திலேயே மிகவும் சிறப்பான மளிகை, அதாவது டெக்ஸ்டைல் துணிமணிகளை விற்கிறவர்களிடத்திலிருந்து எங்கெங்க மிக சிறந்தது எங்கெங்க இருக்குதோ அங்கங்க இருந்தெல்லாம் பொருட்களை கொண்டு வந்து சேகரித்து தன்னுடைய மகளுடைய திருமணத்தை அத்தனை ஆடம்பரமாய் நடத்தி கொண்டிருந்ததை நேற்று டெலிவிஷனிலே பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் உள்ளத்திற்குள்ளே சிந்தித்தேன், இந்த மனிதன் இப்படியாய் ஆடம்பரமாய் செலவழித்துக் கொண்டிருக்கிறார். அவரிடத்துல பேட்டி காண்கின்றார்கள், அந்த மணமகளிடத்துல பேட்டி காண்கின்றார்கள். அந்த மணமகள் சொல்லுகின்றார், என்னுடைய சிறு குழந்தை பிராயத்திலிருந்தே என்னுடைய திருமணம் இப்படியாகத்தான் நடக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு கனவு உண்டு, எனக்கு ஒரு வாஞ்சை உண்டு. அதையெல்லாம் என்னுடைய தகப்பனாரிடத்துல சொன்னேன். என்னுடைய மன விருப்பத்தின்படி என் தகப்பனார் மிகவும் ஆடம்பரமா இப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய இருதயம் களி கூறுகின்றது, என்னுடைய மனம் மகிழ்ந்து களி கூறுகின்றது என்று சொல்லி அந்த மணமகள் சொல்லுகின்றார். அந்த தகப்பனாரிடத்துல பேட்டி காண்கின்றார்கள். அந்த தகப்பனார் சொல்லுகின்றார், என்னுடைய மகளுடைய திருமணத்தை போல இந்த உலகத்துல எங்குமே திருமணம் நடந்திருக்க கூடாது. அது பிரின்ஸ் சார்ல்ஸ் ஆக இருந்தாலும் சரி, பிரின்சஸ் டயானாவாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய ராஜ பாரம்பரியத்துல, ராஜ அரண்மனையில நடத்தப்பட்ட திருமணங்களை காட்டிலும் உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற ஒரு திருமணமாக என்னுடைய வீட்டு திருமணம் தான் இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய பெருமை, அதுதான் என்னுடைய பலத்தை காட்டுகிற ஒரு வேகம் என்று சொல்லுகின்றார். உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற அத்தனை விஐபிஸ்களும், முக்கியமான பிரமுகர்களும் அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருத்தரும் பிளைட்ல வந்து இறங்குறதையும், அவங்க பெரிய பிளைமூத் கார்ல, பென்ஸ், BMW காரிலையும் அங்க வந்து இறங்குகிறதையும் காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். நான் சிந்தித்து பார்த்தேன், இந்த மனிதனுடைய பலன், அந்த மனிதன் சம்பாதித்து வைத்திருக்கின்ற தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேல் அல்லவோ இருக்கிறது. இன்று இரவு இந்த மனிதனுக்கு ஒரு மரணம் நேரிடுமே ஆனால் அந்த குடும்பத்தின் நிலைமை என்னவாக்கும்? அந்த மனிதன் இத்தனை ஆஸ்தியை தனக்கு சம்பாதித்து வைத்திருக்கின்றான். போதும் என்கின்ற மனம் அவனுக்குள்ள இல்லை. எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்திருக்கின்றான். அவன் சொல்லுகின்றான், என் பலத்தை காட்டுவதற்காக, இந்த உலகத்துல என் பலம் எப்படிப்பட்டது என்று நான் காட்டுவதற்காக நான் இப்படிப்பட்ட ஒரு திருமண வைபவத்தை நான் செய்கின்றேன். நான் யோசித்தேன், இப்போ ஒரு நொடி பொழுதுல ஆண்டவர் இவனுடைய மூச்சை நிறுத்துவாரே, ஆனால் இந்த மனிதனுடைய பலன் மாத்திரம் என்று நான் நினைத்து பார்த்தேன். இவன் மறித்தால் இவன் எங்கு செல்லுவான்? இவன் மறித்தால் இவன் எங்கு செல்வான்? இவனுக்கு கிறிஸ்துவின் அன்பை பற்றி ஒருவரும் சொல்லாமல் இருக்கிறார்களே. கிறிஸ்துவை இவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இவன் எப்படியாய் மோட்ச ராஜ்யத்திற்குள்ள இவன் பிரவேசிக்க முடியும் என்று நான் நேற்று மத்தியான வேளையில சிந்தித்துக் கொண்டிருந்தேன்.
இவன் நித்திய வாழ்க்கைகளை எப்படி பிரவேசிக்க முடியும்? எல்லாவற்றையும் நான் சம்பாதித்து விட்டேன், ஆனாலும் அவனுடைய ஆத்மா ஆதாயப்படவில்லையே. அந்த ஆத்மா ஆதாயப்படவில்லை என்றால் அவன் எப்படி நித்திய வாழ்க்கைக்குள்ள நித்தியமாய் அந்த உன்னதமான வாழ்க்கைக்குள்ள மகிமையான வாழ்க்கைக்குள்ள அவன் எப்படி பிரவேசிக்க முடியும்? இவன் நரகத்தில் அல்லவோ போய் விடுவான் என்று சொல்லி நான் ஒரு திசையாய் அந்த இடத்துல அந்த மனிதனுக்கு நேராய் என் கரத்தை நீட்டி நான் சொன்னேன், ஆண்டவரே, இந்த மனிதனும் மூலமாய் இந்த மனிதனும் இவனுடைய குடும்பத்தார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளட்டும், இவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. ஒருவன் என்னை அல்லாமல் அவன் நித்திய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாது. மனிதன் உலகத்துல எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம், எல்லாவற்றையும் சம்பாதித்துக் கொள்ளலாம், ஆனால் தன்னுடைய ஆத்மாவை சம்பாதிக்க விட்டார் அதற்கு பிரயோஜனம் என்ன? இந்த நாளிலும் கூட நாம் ஐஸ்வர்யவான்களுக்கு காணப்படுகின்ற பலத்தை குறித்து, இந்த ஐஸ்வர்யம் என்று சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு முன்பதாக சொன்னது போல நமக்குள்ள காணப்படுகின்ற தாளந்துகளின் பலன், நாம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த தாளந்தை நாம் எப்படியாக நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம்? அது நம்மளுடைய பலனா இல்ல கர்த்தரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பலனா? அது நம்மளுடைய சாமர்த்தியமா அல்லது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவா என்று சொல்லி இன்றைக்கு 4 விதமான ஐஸ்வர்யவான்களை வேத புத்தகத்திலிருந்து லூக்கா சுவிசேஷத்திலிருந்து நான் 4 நபர்களை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். இந்த 4 நபர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையின் கோட்டை உங்களுக்கு முன்பதாக நான் விரித்து வைக்க விரும்புகின்றேன். இந்த 4 ஐஸ்வர்யவான்களில எப்படிப்பட்டதான ஐஸ்வர்யத்தின் வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு நம்மை சிந்திக்க வைக்கும்படியாக இந்த ஒரு செய்தியை உங்களுக்கு முன்பதாக நான் விரித்து வைக்க விரும்புகின்றேன். முதலாவது ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். லூக்காவின் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுல ஒரு உவமையை சொல்லுகின்றார் இயேசு கிறிஸ்து. அதில் ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது என்று. ஒரு ஐஸ்வர்யவானுடைய நிலம் நன்றாய் விளைந்தது, அங்கு கோதுமைகள் அதிகமாய் அங்கு விளைந்ததினால் இந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்கின்றான்? அவன் தன்னுடைய சிந்தனையில சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான். தன்னுடைய களஞ்சியத்தை இடித்து அதை பெரிதாக்கி கட்டி அதற்குள்ள தனக்கு விளைந்து வருகின்ற அத்தனை கோதுமைகளையும் அதில் நான் சேகரித்து வைப்பேன். பின்னதாக சொல்லுவேன், என் ஆத்மாவை பார்த்து மகிழ்ந்து கழிக்கும் ஆத்மாவே, நான் உனக்காக எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்திருக்கின்றேன், அத்தனை திரளான ஆஸ்திகளையும் நீ உபயோகப்படுத்தி நீ ஆத்மா திருப்தியாய் வாழு என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திற்குள்ள சிந்தனை பண்ணி கொண்டிருக்கின்றான். அப்பொழுது இயேசுவானவர் சொல்லுகின்றாரு, மதிகேடனான ஐஸ்வர்யவான் இவனுடைய உயிர் இன்று இரவிலே மாண்டு போகுமே, ஆனால் இவன் சம்பாதித்து வைத்த ஐஸ்வர்யம் நாளைக்கு யாருக்கு பிரயோஜனமாய் இருக்க போகின்றது? அல்லேலூயா. கண்ணலம் படைத்த ஒரு ஐஸ்வர்யவானை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுய பலனை நம்புகிற ஒரு ஐஸ்வர்யவான், எனக்கு விளைச்சல் நன்றாய் இருக்கின்றது, எனக்கு அதிகமாய் எனக்கு வந்து கொண்டிருக்கின்றது, ஆதலால் என்னுடைய சுய பலத்தினால் ஒரு களஞ்சியத்தை இருக்கின்ற களஞ்சியத்தை இடித்து பெரிதாக்கி அதை நான் கட்டுவேன், என்னுடைய பலத்தினால் சம்பாதித்த எல்லா ஐஸ்வர்யங்களையும் நான் சேகரித்து வைப்பேன், அதற்கப்புறம் என்னுடைய மீதியான வாழ்க்கையை நான் மிகுந்த சந்தோஷமாய் நான் செலவிடுவேன் என்று சொல்லி இந்த ஐஸ்வர்யவான் தவறான ஒரு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கின்றார். சுய பலத்தை விரும்புகின்ற ஒரு மனிதன் எதையும் என்னால் சாதிக்க முடியும், என்னால் எதையும் செய்து முடிக்க முடியும், எனக்கு மற்றவர்களுடைய உதவி தேவையில்லை, தேவனுடைய கிருபை எனக்கு தேவையில்லை. என்னிடத்துல ஒரு அருமையான சகோதரி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாகர்கோயில இருந்து சென்னையில வந்து மிகவும் வசதியா இருக்கின்ற ஒரு அருமையான சகோதரி என்னிடத்துல சொன்னாங்க, எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறாங்க, என்னுடைய கணவருக்கு நல்லது ஒரு வேலை, நல்ல ஒரு வேலையில இருக்கிறார், எனக்கு தேவையான ஐஸ்வர்யம் என்னிடத்துல இருக்கின்றது, என்னுடைய மூத்த மகளுக்கு நான் 100 பவுனுக்கும் மேலாக நான் சேகரித்து
வைத்து விட்டேன். அவளுக்கு என்று ஒரு வீட்டை நான் அண்ணா நகரில் வாங்கி வைத்து விட்டேன். என்னுடைய இளைய மகனுக்கு அவனை நான் எப்படியாவது இன்ஜினியரிங் காலேஜ்ல நான் படிக்க வைத்து விடுவேன். அவனுக்கும் தேவையான ஆஸ்திகளையும் சொத்துக்களையும் வீடுகளையும் நாங்கள் வாங்கி வைத்து விட்டோம். எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை. எங்களுக்கு எல்லாவற்றையும் நாங்கள் சேகரித்து வைத்து விட்டோம். இனி நாங்கள் ஜாலி லைஃபை தான் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். என் உள்ளத்திலே நான் வேதனையுற்றேன். நான் உள்ளத்திலே நான் அப்படியே ஒரு எண்ணம் எனக்குள்ள உண்டாயிற்று. சகோதரி இப்படியாய் பெருமையாய் சொல்லுகிறார்களே, இந்த ஐஸ்வர்யம் தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் காணப்படுகின்றது. தேவன் இவர்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையும் ஈவையும் இவர்கள் தனக்கு என்று சேர்த்து வைத்திருக்கிறார்களே ஒழிய மற்ற ஊழியங்களுக்காக தேவனுக்காக இது பிரயோஜனம் உள்ளதாய், மற்ற ஏழை எளியவர்களுக்காக இது பிரயோஜனம் உள்ளவதாய் ஒன்றுமே செய்ய முடியாமல் நிற்கிறார்களே என்று சொல்லி அவர்களுக்காக நான் பரிதாபப்பட்டேன். இப்படியாகத்தான் மனிதர்கள் இருக்கிறாங்க. எனக்காக, என் பெண்ணுக்காக, என் மகனுக்காக, என் கணவருக்காக, என் மனைவிக்காக என்று சேர்த்து வைக்கின்றார்கள். இவனும் அப்படியாகத்தான் சேர்த்து வைக்கின்றான். தன்னுடைய சுய நலத்தை நாடுகிற ஒரு மனிதனாய் அவன் காணப்படுகின்றான். தன் சுய பலத்தில சார்ந்து இருக்கிற ஒரு மனிதனாய் அவன் காணப்படுகின்றான். அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் நான், தன்னுடைய, என்னுடையது என்று சொல்லி அவன் சுற்றி கொண்டே இருக்கின்றான். இப்படியாகத்தான் நாமும் நம்மளுடைய பலத்தை நாம் நாடிக்கொண்டிருக்கிறோம். சிலர் தங்களுடைய பேச்சு திறமையை வைத்து எதையும் என்னால் சாதிக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். தானுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தாளந்தாகிய பேச்சு திறமையிலே நான் உலகத்தை எப்படியும் நான் மாற்றுவேன். I can do anything என்று சொல்லுகிறார். என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களோ சிந்திக்க மறந்து விடுகின்றனர். ஒரு நிமிஷம், ஒரு நொடிப்பொழுது தேவன் அவர்கள் சுவாசத்தை நிறுத்துவாரே ஆனால் ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு மாறி போகுமே ஆனால் அவர்களுடைய நிலைமை என்ன? எனக்கு தெரிந்த ஒரு நபர் சென்னை பட்டணத்திலே என்னால் எதையும் செய்ய முடியும் என்று சொல்லி அவர் வேண்டா விவாதம் பண்ணிக்கொண்டு பெருமையின் நடை போட்டுக் கொண்டு இருந்த ஒரு மனிதரை நான் நன்கு அறிவேன். அவருக்கு நடந்த ஒரு காரியம் என்ன ஆயிற்று? அவருக்கு ஃபாரினுக்கு போயிருந்தார், அமெரிக்கா தேசம் போயிருந்தார் தன் பிள்ளைகளை பார்க்கும்படியாக. அங்கு திடீரென்று பாத்ரூம்ல வழுகி விழுந்ததினால் படக்கூடாத ஒரு நரம்புல அந்த கீழே விழுந்ததினால் அந்த நரம்பு பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் முழுவதும் பக்கவாதத்தினாலே அவர் படுத்த படுக்கையாய் இருந்த நாளிலே சென்னையிலே கிடக்கின்றார். அவர் ஒரு நாட்களில் அவர் பேசின வார்த்தைகளை நான் நினைவு கூறினேன். அவர் சொன்னார், என்னால் எதையும் செய்ய முடியும், நான் எதையும் சாதித்து விடுவேன். நான் ஒரு நல்ல டாக்டர் படித்தவன். என்னுடைய சிகிச்சையின் மூலமா, என்னுடைய பிசினஸின் மூலமா, என்னுடைய திறமையின் மூலமா, என் கரத்தின் திறமையின் மூலமா நான் எதையும் சாதிக்க முடியும், எதையும் என்னால வாங்க முடியும் என்று சொல்லி ஜம்பமாய் பேசிக் கொண்டிருந்த மனிதர். ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை என்ன ஆயிற்று? அவர் பக்கவாதத்துல விழுந்து கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் வைத்திருக்கிறார். நாம் அகந்தையாய் நாம் பேசக்கூடாது பிரியமானவர்களை. நாம் சுய பலத்தை சார்ந்து இருக்கக்கூடாது. இப்படியாகத்தான் இந்த மனிதன் தன் பலத்தை நம்பி நிற்கின்றான். இரண்டாவது ஒரு நபரை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து காண்பிக்கின்றேன். 16வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும், 19லிருந்து 13வது வசனத்துல அங்கு ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன், அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அது தினமும் அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. லாசரு என்கின்ற ஒரு ஏழை மனுஷன் இந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டுக்கு முன்பதாக வாழ்ந்திருந்தான். இந்த ஐஸ்வர்யவான் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்? சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஐஸ்வர்யவான். சம்பிரமமாய் என்று சொல்லும் பொழுது எல்லாவித சௌக்கியத்தாலும் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். அவன் தேவனையும் சாரவில்லை, அவன் தன்னுடைய பலத்தையும் அவன் சாரவில்லை. முதலாவது மனுஷனை பார்த்தா தன்னுடைய பலனை நம்பிக்கொண்டிருந்த ஒரு மனுஷன். இப்பொழுது இரண்டாவது ஒரு மனுஷன் நம்ம பார்க்கிறோம். அவன் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன். அவன் ஒரு பக்கம் அவன் சொல்லவில்லை, இது எனக்கு தேவன் கொடுத்த பலன் என்றும் அவன்
அவன் சொல்லவில்லை. இன்னொரு பக்கம் அவனை பார்த்தோமே ஆனால் இது நான் சம்பாதித்த வைத்த பணம் என்றும் அவன் சொல்லவில்லை. அவன் சுகபோகமாய் வாழ்ந்தான், அவ்வளவுதான். ஆனால் அவனுக்கு முன்பதாக, வீட்டிற்கு முன்பதாக பருக்கள் நிரம்பின வியாதி பிடித்த ஒரு ஏழை பிச்சைக்காரனாகிய லாசரு அந்த இடத்துல வாழ்ந்தான். 2 பேருக்கும் மரணம் சந்திக்கின்றது. 2 பேரும் மறிக்கிறார்கள். லாசருவோ பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டு ஆபிரகாமின் மடியில அழகாய் சந்தோஷமாய் நித்திய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க இருக்கின்றான். ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் மறித்த பிறகு இவனுடைய வாழ்க்கை நரகத்திலே அக்னி தணலிலே அவன் எரியப்பட்டு தாகத்தோடு ஒரு சொட்டு அவனுடைய சிறு விரலினால நினைத்த அந்த லாசருவை நாக்கில கொஞ்சம் தண்ணி ஊத்தட்டுமே ஆபிரகாமே, என் தகப்பனாகி ஆபிரகாமே என்று கேட்கின்றான். ஆனாலும் இவர்கள் இருவர் மத்தியில ஒரு பிளவு காணப்படுகின்றது. ஆபிரகாம் சொல்லுறாரு, நீ இங்க இருந்து அங்க வர முடியாது, பரலோகத்திலிருந்து நரகத்திற்கும் ஒருவரும் வர முடியாது, இடையிலே ஒரு பிளவு இருக்கின்றது. இவன் யாரையும் பாதிக்கும்படியாய் வாழ்ந்தவன் அல்ல. இந்த ஐஸ்வர்யவான் யாருக்கும் கெடுதல் செய்தவன் அல்ல. அவன் தன்னுடைய வாழ்க்கையை அவன் பாட்டுக்கு வாழ்கின்றான். ஆனால் ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும், இந்த ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கை ஒருவருக்குமே பிரயோஜனம் இல்லை. தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவனுக்கு முன்பதாக கிடக்கின்ற ஒரு எளியவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனா அவன் வாழ்ந்தான், அவன் சுகித்து வாழ்ந்தான், அவன் மரித்தான், நரகத்திற்கு போயிருக்கிறான். ஆனா போன பிறகு, எல்லாம் முடிந்து போன பிறகு, பட்ட பிறகுதான் புத்தி வரும்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்கள்ல. யாருக்குமே பட்ட பிறகுதான் புத்தி வரும். இவனுக்கு எப்ப புத்தி வந்தது? நரகத்துல போய் உட்கார்ந்த பிறகு அவனுக்கு புத்தி வருது. அப்போ அவன் சொல்லுறான், ஐயோ எனக்குள்ள இப்பொழுது ஒரு ஆத்ம பாரம் வருகின்றதே, இப்பொழுது எனக்கு என்னுடைய தம்பிமார நினைச்சு எனக்கு ஒரு பாரம் வருகின்றதே. என் தம்பிமார இப்படிதான் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பூமியில, அவங்களுக்கு போய் ஆத்ம ரட்சிப்பை நான் உண்டு பண்ண வேண்டுமே, அவங்க இப்படி நரகத்திற்குள்ள வந்துவிடக் கூடாதே என்று சொல்லி அவனுக்குள்ள ஆத்ம பாரம் வருகின்றது. ஆனாலும் அது ரொம்ப காலம் தாமதமாய் வந்திருக்கின்றது. எல்லாம் முடிஞ்ச பிறகு, சிலர் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடும். வியாதிப்பட்டு மரண படுக்கையில கடைசி நிமிஷம் மூச்சு போற நேரத்துலதான் புத்தி வரும். ஐயோ நான் எழும்பி நான் தேவனுக்காக பிரகாசிப்பேன், இந்த உயிரை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னா இனி நான் வாழ போற நாட்களில என் தேவனுக்காக நான் பிரகாசிப்பேன், ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லுகின்றார்கள். பிரயோஜனமற்ற ஒரு நேரம், முடிந்து போன ஒரு நேரம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை, சுகத்தை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு, ஒரு ஆத்மாவாவது என்னை மூலமாய் ரட்சிக்கப்படுமோ என்று சொல்லி வந்துவிடும். நான் ஒரு பள்ளிக்கூடத்துல முதல்வராக வேலை செய்கிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி நேரமும் எனக்கு அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சந்தர்ப்பம். நான் அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிற நேரத்துல எனக்கு 2500 பிள்ளைகள் என்னுடைய பள்ளிக்கூடத்துல படிக்கிறார்கள். அந்த 2500 ஆத்மாக்களையும் கர்த்தர் என் கரத்துல கொடுத்திருக்கின்றார். இந்த ஆத்மாக்களுடைய பாரம் எனக்கு உண்டாயிருக்கின்றது. இந்த ஒவ்வொரு மணி நேரமும் எனக்கு மிகவும் முக்கியமான நேரம். இதுல இந்த ஆத்மாக்களை நான் ரட்சிப்புக்குள்ள நடத்தி செல்ல வேண்டுமே, அல்லாவிட்டால் நான் கேட்கப்படுவேனே. நான் பரலோக ராஜ்யத்துல கதவு திறந்து நிற்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எனக்கு எதிர்நோக்கி வருவாரு. அப்போ சொல்லுவாரு, நான் உனக்கு ஆத்துமாக்களை கொடுத்தேனே, நீ ஏன் எனக்காக அந்த ஆத்துமாக்களை சம்பாதிக்கவில்லை? நான் உனக்கு நேரத்தை கொடுத்தேனே, காலத்தை கொடுத்தேனே, சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் கொடுத்தேனே, ஆனால் நீ எனக்காக என்னத்தை செய்தாய் என்று சொல்லி பரலோக ராஜ்ய கதவுகள் உனக்கு திறக்கப்படவில்லை என்று சொல்லி மூடிவிட்டு போய்விடுவார். பின்னதாக நடக்க போற காரியத்தை நான் சொல்லுகின்றேன். இப்படியாக உங்களுக்கும் நடக்கும். இயேசு கிறிஸ்து உங்களை எதிர்நோக்கி வரும் பொழுது, வா உத்தமமான சபாஷ் என்று சொல்லி உங்கள் தோள்களை தட்டி உங்கள் தலையில கிரீடத்தை வைத்து பரலோக ராஜ்யத்திற்குள் அழைத்து செல்ல வேண்டும். அதற்கு நீங்கள் இன்றைக்கு தயாரான நிலையில இருக்கிறீர்களா? ஒரு ஆத்மா பாரம் உங்களுக்குள்ள வந்திருக்கின்றதா? அத்தனை ஆத்மாக்கள், எனக்கு எதிராக இருக்கிற ஆத்மாக்கள், நான் சந்திக்கிற ஆத்மா, அது ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரரா இருக்கட்டும், இல்ல மாட்டு வண்டி ஓட்டுகிறவரா இருக்கட்டும்,
குடியாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஐஸ்வர்யவானா இருக்கட்டும், அந்த ஆத்மா நமக்கு முன்பதாக கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துறாரு. அந்த ஆத்மாவுக்காக ஒன்று நாம் அந்த ஆத்மாவுக்காக ஜெபிக்க வேண்டும். இல்ல இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி அவங்க கிட்ட லேசா ஊர்காவை தொட்டுக்கிற மாதிரி சொல்லிடணும். அது நம்மளுடைய பங்கு. ஆத்மா பாரம் எல்லாம் முடிஞ்ச பிறகு வரக்கூடாதுங்க. எல்லாம் ஓடி எல்லாத்தையும் நாட்களை எல்லாம் வீணாய் செலவழித்துட்டு காடு வா வான்னு சொல்லும் பொழுது, வீடு போன்னு சொல்லும் பொழுது, ஐயோ எனக்கு இன்னும் நாட்களை கொடுங்க, நான் அப்பொழுது உமக்காய் வைராக்கியமாய் ஊழியம் செய்வேன் என்று சொல்லக்கூடாது. வாலிப வயதில எழும்ப வேண்டும். கொடுக்கப்பட்ட நாட்களில தேவனுக்காய் எழும்ப வேண்டும். இது இரண்டாவது ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கை. அவன் யாரையும் சார்ந்திருக்கவில்லை, தேவ பலத்தையும் சாரவில்லை, தன்னுடைய பலத்தையும் சாரவில்லை. ஆனால் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை இழந்து போனவன் பின்னதாக யோசித்து பார்க்கிறான். ஐயோ ஆண்டவர் எனக்கு எத்தனை பலன் கொடுத்திருந்தார், எத்தனை சம்பாத்தியத்தை கொடுத்திருந்தார், எவ்வளவு காலங்கள் எனக்கு கொடுத்திருந்தார், சந்தர்ப்பங்களை கொடுத்திருந்தார், ஒன்றையும் நான் செலவழிக்காமல் வீணாய் வந்து விட்டேனே என்று சொல்லி இப்படியாய் நம்மளுடைய வாழ்க்கை மாறிவிடக் கூடாது. மூன்றாவது ஒரு ஐஸ்வர்யவானை நாம் பார்க்க போகின்றோம். லூக்காவின் சுவிசேஷம் 18வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் அங்கு ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஐஸ்வர்யவான் ஒரு தலைவனாய் காணப்படுகின்றான். தலைவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கின்றான். நல்ல போதகரே, இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், நான் நித்திய வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும், கற்பனைகளை எல்லாம் கை கொள்ள என்று சொன்னாரு. அப்போ அந்த இயேசுவை பார்த்து அவன் சொன்னா, இதை நான் சிறு வயதுல இருந்தேன், நான் ஒழுங்கா சண்டே கிளாஸ் போயிருக்கேன், ஒழுங்கா ஆலயத்திற்கு போயிருக்கிறேன், ஒழுங்கா மாநாடுகளை அட்டென்ட் பண்ணேன், ஒழுங்கா கூட்டங்கள் எங்கெங்க யார் யார் கூட்டம் நடத்தினாலும் அங்கெல்லாம் நான் ஓடுவேன், எங்கெல்லாம் பாட்டு சத்த கேட்டாலும் பாட்டை பாடுவேன், எங்கெல்லாம் கேசட் வித்தாலும் கேசட்டை வாங்குவேன், எல்லாத்தையும் நானு ஒழுங்காக தான் நான் செய்கிறேன், நான் உண்மையான கிறிஸ்தவன். இந்த மனிதன் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றான். இப்படியாக நமக்குள்ளும் உண்மையான கிறிஸ்துவன். நான் சின்ன வயசுல இருந்து என்ன ஒழுங்கா தான் வளர்த்தாங்க, நான் இப்பவும் ஒழுங்கா தான் இருக்கிறேன். சண்டே ஆயிட்டுனா நான் சர்ச்சுக்கு போவேன், சாட்டர்டே ஆயிட்டுனா நான் கூட்டத்துக்கு போவேன், இப்படி நான் ஒழுங்கான வாழ்க்கை தான் வாழுகிறேன். அவனும் ஒரு ஒழுங்கான வாழ்க்கை தான் வாழ்கின்றான், ஒரு சன்மார்க்க ஜீவியத்தை அவன் நடத்துகின்றான். ஆனாலும் அவன் இந்த கற்பனைகளை காட்டிலும், இந்த இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளை காட்டிலும் அவன் பணத்தை அதிகமாய் நேசிக்கிற ஒரு சன்மார்க்கனாய் காணப்பட்டான். இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நீ கற்பனைகளை எல்லாம் கை கொண்டால் நல்லது, ஆனாலும் உன்னிடத்துல ஒரு குறை இருக்கின்றது, உன்னிடத்துல இருக்கிற ஐஸ்வர்யத்தை நீ பெற்று ஏழை எளியவர்களுக்கு கொடு, பின்னதாக என் பின்னே வா என்று சொல்லுகின்றார். நம்மையும் அப்படிதான் பார்த்து சொல்லுறாரு, உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன், குடும்பத்தை விட்டு விடு, கணவர் மனைவியை பின்னதாக வைத்து விடு, எனக்கு முதல் இடத்தை கொடு, எனக்கு பின்னாடி வா மகளே, வா மகளே என்று சொல்லுகின்றார். நாம் செய்கின்றோமா? அவர் பின்னதாக நம்ம ஓடுகின்றோமா? அவரை தேடுகிற அந்த நேசரை தேடுகிற வாஞ்சை நம் இருதயத்துல காணப்படுகின்றதா? இல்லை. அவர் சொல்லும் பொழுது, உன்னுடைய சொத்தெல்லாம் வித்து ஏழைக்கு கொடுன்னு சொல்லும் பொழுது அந்த ஐஸ்வர்யவானுடைய முகம் எப்படி ஆயிடுச்சு? முகம் வாடி போயிடுச்சு. அவனுக்குள்ள அந்த பணத்தை விட்டு பிரிய அவனுக்கு மனசு இல்லை. பரலோகத்தை கூட நான் விட்டு விடுவேன், நித்திய வாழ்க்கையை நான் விட்டு விடுவேன், ஆனா என் பணத்தை மாத்திரம் நான் வித்து வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன், ஊழியத்துக்கு கொடுக்க மாட்டேன், ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டேன், ஏழை எளியவர்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன், என் பணம் எனக்கு மாத்திரம்தான். நான் உண்மையான வாழ்க்கை தானே வாழுறேன். சிலர் அப்படித்தான் இருக்கின்றார்கள், நான் உண்மையான வாழ்க்கை தானே வாழுறேன், நான் ஒழுக்கமுள்ள வாழ்க்கை தானே வாழுகின்றேன், நான் எதற்காக என்னுடையதையெல்லாம் மற்றவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும்? ஏழைகளுக்கு கொடுக்கிறதுக்கு சிலருக்கு மனசே வராது, செலவழிக்க மனசே வராது. கொஞ்சம் பைசா பாக்கெட்ல இருந்து எடுத்து தன் சொந்த பிள்ளைகளுக்கு கூட செலவு பண்ண மனசு வராது. எனக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை நான் எப்படி ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும்? நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுதுதான் தேவன் நமக்கு இன்னும் இன்னும் அதிகமாய் கொடுப்பார். தேவனுக்கென்று நாம் கொடுக்கணும். காணிக்கை கொடுக்கும் பொழுது கொடுங்க, அதிகமா கொடுங்க. சின்ன பைசாவை தேடி கொடுக்காதீங்க.
பெரிய நோட்டு உங்ககிட்ட எது பெரிய நோட்டா இருக்கோ அதை ஆலயத்துல கொண்டு வந்து கொடுங்க, தேவனுக்கென்று கொடுங்க. ஏழை எளியவர்களை பார்த்தீங்கன்னா, உங்களை காட்டிலும் ஏழை எளியவர்கள் யாராவது நம்ம பக்கத்துல நடந்து போனா அவங்கள கூப்பிட்டு அவங்க கையில கொடுங்க. அவங்க வாழ்த்துவாங்க பாருங்க. அந்த மனசு உங்களை வாழ வைக்கும். என்னுடைய தாயார நான் அதிக இடத்துல பார்த்திருக்கிறேன். எங்க ஒரு ஏழை எளியவர்கள் வந்தாலும் உடனே பர்ச திறப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற பைசா ரூபாயை எடுத்து கொடுப்பாங்க. ஒரு 10 ரூபாயாவது அவர்களுக்கு கொடுக்காமல் அந்த இடத்தை விட்டு வரமாட்டாங்க. ஒரு நாள் நானும் அவர்களும் காத்து கொண்டு வெளியே கார்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு வயசானவர் வயது முதிர்ந்தவர், நானும் அம்மாவும் காத்து கொண்டு இருக்கிறோம். அவர் வந்து எங்க காரை ஒட்டி போய் கொண்டிருக்கிறோம். எங்க காரு கருப்பு கண்ணாடி போட்டிருக்கிறதுனால வெளியே தெரியவில்லை, ஆனா எங்களுக்கு உள்ள இருந்து வெளியே இருக்கிறத எங்களுக்கு தெரிகிறது. உடனே எங்க அம்மா வேகமா பர்ச திறந்தாங்க, உள்ள கைய விட்டு தேடுறாங்க ரூபாயை அந்த இருட்டுக்குள்ள அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. தேடி எடுத்து கதவை திறக்கிறதுக்குள்ள அந்த வயதான வயோதிகர் அவர் நடந்து போய்விட்டாரு. ஆனாலும் இவங்க உடல்ல கதவை திறந்துட்டு இவங்களால இறங்கவும் முடியல, ஏறவும் முடியல. இவங்க அங்க கடந்துகிட்டு ஐயா பெரியவரே வாருங்க, இதை வாங்கி கொடுன்னு கூப்பிடுறாங்க. ஆனா அவருக்கு காது கேட்கவில்லை. இவங்க மனசு உடைஞ்சு போச்சு. நான் இதை பார்த்து கொண்டே இருந்தேன். அவருக்கு கொடுப்பதிலே என் தாயாருக்கு எத்தனை ஒரு எண்ணம் என்று நான் நினைத்தேன். அப்ப நான் யோசிச்சேன், ஆண்டவரே அந்த வயசானவரை எப்படியாவது எங்க அம்மாவுக்காக திருப்பி இதே வழியா வர வச்சிருங்க. அவர் திரும்பி வரணும். எங்க அம்மா அந்த பைசாவை கொடுத்தாதான், ரூபாயை கொடுத்தாதான் எங்க அம்மா மனசு ஆறும். இல்லைன்னா அவங்க அதையே சொல்லிக்கிட்டு வருவாங்க. நான் நினைச்ச மாத்திரத்துல இந்த வயதானவர் அப்படி பின்னாடி காருக்கு பின்னாடி போனவர் என்ன நினைச்சாரோ தெரியல, திருப்பி என் பக்கமா அப்படி காரை சுத்தி என் பக்கமா வந்து நின்னாரு. உடனே கதவை திறந்து அந்த வயதானவரை நிறுத்தினேன். ஐயா, அம்மா உங்களுக்கு காசு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, வாங்கிக்கிட்டு போயிருங்க என்று சொன்னேன். அம்மா அவரை தேடி கையில போய் காசை கொடுத்த பிறகுதான் எங்க அம்மாக்கு நிம்மதியாச்சு, எனக்கும் நிம்மதியாச்சு. அந்த வயதானவர் வாழ்த்தினார் பாருங்க. அவர் என்ன சொல்லி வாழ்த்தினார் என்று எங்களுக்கு கேட்கவில்லை. ஆனால் அவர் நல்லா இருன்ற கரத்தை காமிச்சது எங்களுக்கு ஒரு திருப்தியா இருந்தது. மனதார அந்த ஏழை வாழ்த்தும் பொழுது நம் உள்ளம் மகிழ்கின்றது. எனக்கு அங்க எப்படி தெரிஞ்சிச்சு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவ அந்த வயதான மனுஷன் மூலமாய் நான் பார்த்தேன். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து நம்மளை சோதிக்கிறாரோ அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து, எப்படியோ நல்லதே நாங்கள் அந்த பைசாவை ஏழை மகனுக்கு நாங்கள் கொடுத்து விட்டோம் என்ற ஒரு திருப்தி. எளியவனுக்கு கொடுக்கும் பொழுது அது யாருக்கு செய்வீங்க? தேவனுக்கு செய்கிறோம், கர்த்தருக்கு செய்கிறோம். சில நேரத்துல நம்ம மற்றவர்களை போஷிக்கும் பொழுது, சில நேரத்துல நம்ம தெரியாமலே தேவ தூதர்களையும் நாம் உபசரித்து கொண்டிருக்கின்றோம். நம்ம கொடுக்கணும், ஆலயத்துக்கு கொடுக்கணும், எளியவர்களுக்கு கொடுக்கணும், கை நொண்டிகளுக்கு, வேலை செய்ய முடியாதவர்களுக்கு, முடவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கொடுக்கிறதுக்காக நமக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறாரு. நம்மளுடைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும், நம்ம தாளந்த கொடுக்கணும். தேவனுக்காக மாத்திரமல்ல, மற்ற ஏழை எளியவர்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த சன்மார்க்கம் எனக்கு பரலோகமே வேண்டாம், எனக்கு நித்திய வேண்டாம், ஆனா எனக்கு என் பணம் தான் முக்கியம் என்று சொல்லி என் பணத்தின் மேலதான் அவன் பலன் இருந்தது. கடைசியான ஒரு ஐஸ்வர்யவானை நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். கடைசியான ஒரு ஐஸ்வர்யவான் லூக்காவின் சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல 1 முதல் 19 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற சகேயு என்னும் ஒரு ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பாவியான ஒரு மனுஷன் தான், துன்மார்க்க ஜீவியத்துல வாழ்ந்தவன் தான், எல்லாரையும் கெடுத்து அநியாயமாய் பணத்தை சம்பாதித்தவன் தான், ஒரு வட்டிக்கு 8 வட்டி கூட போட்டு வாங்கினவன் தான், எல்லா விதத்திலையும் மற்றவர்களுக்கு இடைஞ்சலை உண்டு பண்ணின பாவிதான். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது. அது என்ன அந்த வாஞ்சை? அவன் கர்த்தரை நினைத்தான். கர்த்தரை நான் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்பவர் யார்? அவரை நான் பார்க்க வேண்டுமே. இந்த உலகத்தை படைத்தவர் அல்லவா? இந்த உலகத்திற்காக, என்னுடைய மீட்புக்காக, இந்த உலகத்தின் மீட்புக்காக மரித்து அவர் உயிரோடு எழும்பின தேவன் அல்லவா? அவரை நான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அந்த சகேயு என்கின்ற ஐஸ்வர்யவானுக்கு காணப்பட்டது.
அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. ஐஸ்வர்யவானா இருந்தான், திரளான ஆஸ்தி இருந்தது, அவனுக்கு அநேகர் வேலை செய்தார்கள். அவன் பாவமான ஜீவியத்தை தான் வாழ்ந்தான். ஆனாலும் அவன் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில அந்த சந்தர்ப்பத்தை அவன் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகின்றான். கர்த்தரை நோக்கி பார்க்கின்றான். அந்த காட்டத்தி மரத்து மேல ஏறி குள்ளனா இருந்தபடியால் மேல இருந்து எட்டி பார்க்கிறான். அவனுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்றா இல்லையா? உண்டாயிற்று. பாவிதான், ஆனால் அவனுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாயிற்று. ஆனா முந்தின பார்த்த ஒரு சன்மார்க்கமான ஒழுக்கம் நிறைந்த ஒரு கிறிஸ்துவை அறிந்த மகன், அவனுக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்குமா? இல்லவே இல்ல. அவன் நிச்சயமா பரலோக ராஜ்யத்திற்குள்ள ஒட்டகம் கூட ஊசிக்குள்ள போயிடும். ஆனா ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்குள்ள பிரவேசிப்பது அரிது என்று சொல்லி இயேசு அவன் கதையை அங்கே முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. ஆனா இந்த சகையை பார்த்து சொல்லுறாரு, அவன் பாவியாக இருந்தாலும் அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தான். ரட்சிக்கப்பட்டான், தேவனை தேடுறான். நம்ம பாவிதான், எல்லா மனுஷர்களும் இந்த உலகத்துல பாவிதான், ஒருவர் பரிசுத்தவான் கிடையாது. ஆனா நாம் கர்த்தரை நினைக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை கர்த்தருக்காக வாழ வேண்டும். கர்த்தர் கொடுத்த பலன் இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்காக ஓடணும், கர்த்தருக்காய் பிரயோஜனமாய் மாறணும். அவன் சொல்லுறான், நான் யாருக்கிட்டையாவது அநியாயமாய் அக்கிரமமாய் ஏமாற்றி எல்லாவற்றையும் நான் அபகரிச்சிருந்தா அதை நாளத்தனையாய் நான் திரும்பி கொடுத்துடுறேன். பாருங்க, அதுதான் மீட்பும் ரட்சிப்பும். ரட்சிக்கப்பட்ட ஒரே நொடி பொழுதுல இயேசுவை பார்த்த மாத்திரத்துல அவனுக்கு ஒரே சந்தோஷம். இயேசு கீழே வா என்று சொல்லுறாரு, உன் வீட்டுல வந்து நான் தங்க வேண்டும் என்று சொல்லுறாரு. அப்பொழுது அவனுக்குள்ள அந்த வசனம் சொல்லுது, அவன் சந்தோஷம் அடைந்தான் என்று சொல்லி அவசரமாய் மரத்துல இருந்து கீழே இறங்கி ஓடி வரான். நமக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 4 ஐஸ்வர்யவான்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது போல நமக்கும் சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 3வது ஐஸ்வர்யவான் சொன்னது போல ஆத்ம பாரம், பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியலையே என்று கடைசியில வாழ்க்கை முடிஞ்ச பிறகு நம்ம யோசிக்க போறோமா? படுத்த படுக்கையா ஆன பிறகு, ஆண்டவர் நம்ம ஒரு அடி கொடுத்து நம்மளை படுத்த படுக்கையா போட்ட பிறகு, இல்ல நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாம நம் பிள்ளைகள் நம்மை ஒதுக்கி வைக்கிற காலங்களில நம்ம ஆண்டவரை நினைக்க போகின்றோமா? அல்லது கடைசியான அந்த சகைவு என்னும் ஐஸ்வர்யவான் சொன்னதை போல, நான் அநியாயம் உள்ளவன் தான், நான் பாவம் நிறைந்தவன் தான், அநியாயமான பாவங்களை நான் செய்தவன் தான், ஆனாலும் நான் மனம் திரும்ப வேண்டுமே, என் வாழ்க்கை என் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டுமே, என்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் அநேக பிரயோஜனம் அடைய வேண்டுமே, நான் யாரெல்லாம் ஏமாற்றினேனோ, எந்தெந்த பாவம் செஞ்சனோ அதுக்கு தக்கதாய் நான் நாளத்தனையாய் நான் திரும்பி கொடுத்து விடுறேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்க்கை அவருக்கே பிரயோஜனமாய் இருக்கட்டும் என்று சொல்லி இந்த சகைவு போல மனம் திரும்பின ஒரு ஐஸ்வர்யவானாய் நாம் கர்த்தருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரங்களாக, கர்த்தருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு கருவிகளாக நாம் எழும்ப போறோமா? இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும், நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் சொல்ல வேண்டும், நான் என்னுடைய என்று அல்லாமல், என்னுடைய குடும்பம் என்று அல்லாமல், நான் என் தேவனுக்காக நான் என் பலத்தோடு நான் எழும்ப போகிறேன். அதனாலதான் நான் 3 நாளை திரும்பி சொன்னேன், நீங்க இங்க பலன் அடைஞ்சு உங்க ஊருக்கு போய் அங்க ஒரு ஊழியத்தை நீங்க செய்யணும். ஊழியம் என்றால் மேடையில மாத்திரம் வந்து பேசுவது அல்ல. உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற அக்கா, எதிர் வீட்டுல இருக்கிற தங்கச்சி, யாரை பார்த்தாலும் இயேசு நல்லவர். கிறிஸ்துவ அறியாதவங்களுக்கு சொல்லுங்க, இயேசு நல்லவர். உங்களை திட்டுனாலும் பரவாயில்ல, உங்களை காரி துப்புனாலும் பரவாயில்ல, இயேசு நல்லவர்னு சொல்லுங்க. அன்னை தெரேசா ஒரு வயது நிரம்பின ஒரு பெண்மணி, இயேசு நல்லவர் என்று தன் வாயில எப்பொழுதும் அறிக்கை செய்கிற ஒரு பெண்மணி, ஏழை எளியவர்களுக்காக, குஷ்ட ரோகிகளுக்காக அநேக காரியங்களை செய்த ஒரு பெண்மணி. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறட்டும். அப்பொழுதுதான் தேவன் உங்களையும் என்னையும் அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள், நான் வாழப்போகிற மீதியான நாட்களில் இயேசுவுக்காய் மாத்திரம் வாழ்வேன். என் இயேசுவுக்கு நான் ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு கழுதையாய் அவர் வார்த்தையை நான் சுமந்து செல்லுவேன். என் இயேசுவுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக, நிரம்பி வழிகின்ற பாத்திரமாக, அபிஷேகம் பெற்ற ஒரு பாத்திரமாக அவர் கரத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் கரத்துல நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டோம்னா போதும், அவர் உங்களை எடுத்து உயர்த்துவாரு, அவர் உங்களை மேன்மைப்படுத்துவாரு, அவர் உங்கள் மூலமா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். தலையில
தாழ்த்துவோமா? ஸ்தோத்திரமானவரே. யார் அந்த இயேசு? யார் அந்த இயேசு? யார் அந்த இயேசு? யார் அந்த இயேசு? அவர்தானே எந்தன் ஜீவன், அவர்தானே எந்தன் தேவன், அவர்தானே எந்தன் சுவாசம், அவர்தானே எந்தன் நேசம். யார் அந்த இயேசு? யார் அந்த இயேசு? யார் அந்த இயேசு? பாடுவோமா? யார் அந்த இயேசு? யார் அந்த இயேசு? எல்லாரும் சேர்ந்து யார் அந்த இயேசு? யார் அந்த இயேசு? கரங்களை தட்டுவோம். யார் அந்த இயேசு? அவர்தானே நீரே என் வாழ்வின் ஜீவனும் பலனுமாயிருக்கிறவரே, நீரே அந்த இயேசு ராஜா. கரங்களை உயர்த்துவோமா? நீரே அந்த இயேசு என்று சொல்லுவோமா? நீர் என்னுடைய இயேசப்பா, நீர் என்னுடைய டாடி, நீர் என்னுடைய தகப்பன், நீர் என்னுடைய தாய், நீர் என்னுடைய நண்பன், நீர் என்னுடைய சுவாசமும் பலனுமாயிருக்கிறவர் அல்லவா? அப்பா, உடைய பாதத்துல இன்று எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இது அர்ப்பணிக்கின்ற ஒரு நேரம், அர்ப்பணிக்கின்ற ஒரு நேரம். கர்த்தரிடத்துல உன்னையே நீ அர்ப்பணிக்கிற ஒரு நேரம். ஆவியானவர் இப்பொழுது உன்னோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். எத்தனை பேர் சொல்லுனீங்க, இந்த நிமிஷத்துல இருந்து நான் ஆண்டவருக்காக நான் ஓட போறேன்றவங்க கையை தூக்குங்க, மற்றவங்களை கையை கீழே போடுங்க. நான் இந்த நிமிஷத்துல இருந்து ஆண்டவருக்காக நான் ஓட போகிறேன். என் தேவனுக்காக என் ஜீவனை நான் கொடுக்க போகிறேன். என் தேவனுக்காக நான் கொடுப்பேன், அதையெல்லாம் நான் இழந்து போக மாட்டேன். எல்லாவற்றையும் நான் முறத்தனையாக நான் திருப்பி பெற்றுக் கொள்ளுவேன். இந்த ஆண்டவருக்காக என் விசுவாசத்தை நான் செலவழிக்க போகின்றேன். இந்த ஆண்டவருக்காக, இந்த இயேசுவுக்காக என் வாழ்க்கையை நான் கொடுக்க போகின்றேன் என்று சொல்லுறவங்க மாத்திரம் கரத்தை தூக்குங்க. கர்த்தர் இன்று உங்களை தொட போறாரு. கடைசி நாள் கூட்டம் கர்த்தர் உங்களை தொட போறார். ஹல்லேலூயா. என் நேசருக்கு என் வாழ்க்கையை கொடுக்க போறேன். என் தாளத்தை என் தேவனுக்கு கொடுக்க போகிறேன். இன்னைக்கு நான் ஒரு
எந்த நேரத்துல உன்னை ஆயத்தத்தோடு காத்திருப்பாயா? இன்றைக்கு உன்னை கொடுப்பாயா? ஊரா ஷீட்டா மாக்காமா நஷபாலரியா ஊரி மக்கபல ரிஷபா நரிக்கொலரியா. ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடுகிறார். ஓ ஷீட்டா நஷபா ஓரி பாலரி கொரபலரி கபபபபபபா ஓ ஷாத்தி மாஷிபா. நிச்சயமாய் உனக்கு பரிபூரண விடுதலையை கொடுப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டுவோம். ஆவியானவரே நன்றி சொல்லுவோம். 3 நாள் கூட்டத்தை எனக்கு நடத்தி கொடுத்தேனே, நல்ல
வின்யார்ட் ஊழியம் நடத்தும் இடைவிடாத ஜெபம் நான் ஸ்டாப் பிரேயர். தினமும் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை தேசத்திற்காக, ஊழியர்களுக்காக, திருச்சபைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் அனுதின ஜெபம். பங்கேற்பீர். வின்யார்ட் ஊழியங்கள், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில். மேலும் விவரங்களுக்கு 9962623333 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வின்யார்ட் ஊழியத்தின் ஞாயிறு ஆராதனை. சகோதரர் வினித் மற்றும் சகோதரி வினிதாவின் வல்லமையான துதி ஆராதனையும், போதகர் டி வில்சன் அவர்களின் ஆசீர்வாதம் அளிக்கும் ஜபத்திலும் மற்றும் உங்களை சத்தியத்தின் வழியில் நடத்திட சகோதரி நளினி வில்சன் அவர்களின் தேவ செய்தியும் அளிக்க இருக்கிறார்கள். முதல் ஆராதனை காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறும் இடம் நம்பர் 7 சவுத் கனால் பேங்க் ரோட், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில், சென்னை 28. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை நடைபெறும் இடம் வின்யார்ட் ஊழியம், பெத்தேல் நகர், ஈஞ்சம்பாக்கம், சென்னை 115. நீங்கள் அனைவரும் வந்து ஆசீர்வாதம் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம்.